பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும்னு சொன்னாரு விஜய் அவர்கள். இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டில் தொடர்ந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். சரி இது பேச வேணாம், ஆக்சிடென்ட்டாக நடக்குது, அரசியலாக பேசி பெருசாக்க வேணாம்னு நினைச்சேன். ஆனால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் 17 வயசு பொண்ணு, கிருஷ்ணகிரியில் 2 வயசு பொண்ணு, செங்கல்பட்டில் 14 வயசு பொண்ணு, சென்னையில் வயசான பாட்டி, அதே கிருஷ்ணகிரியில் திரும்ப வயசான பாட்டி, இதை விட ஹைலைட் கோவையில் 10 வயசு பொண்ணு பண்ணதை எல்லாமே கொலை பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் சார் பொறுப்பாக போறீங்க? நான் கண்டிப்பாக விஜய் குறை சொல்ல போகிறதே கிடையாது. ஓட்டு போட்ட 1,70,00,000 பேருக்கு மேலே தானே ஓட்டு போட்டீங்க. ஸோ உங்களை பார்த்து தான் கேள்வி கேட்க போகிறேன். நீங்கள் தானே சொன்னீங்க பெண்கள் பாதுகாப்பு எங்க அண்ணன் கொடுப்பாருன்னு. காவல்துறை இப்போது நேரடி கட்டுப்பாட்டில் தளபதி விஜய் அவர்களால் இருக்குது இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்போ என்ன பண்ணிருக்கீங்க? தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. இது நேற்று நடந்து இன்னைக்கு பேசல, இது தொடர்ந்து 2-3 வாரமா நடந்துட்டு இருக்குது. என்ன பண்ண போறீங்க? அப்ப கடந்த கால ஆட்சி போல தானே இங்கேயும் இருக்குது. ஜீரோ பாருங்கன்னு கமெண்ட்ல வந்து என்டிகேல ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து கலாய்ச்சிட்டு இருந்தீங்களே, ஜீரோ பாருங்கன்னு குற்றத்தை நீங்க ஜீரோ ஆக்கி இருக்கீங்களா? வெக்கமா இல்லையா உங்களுக்கு? நான் அந்த 1,70,00,000 பேரை தான் கேட்டுட்டு இருக்கேன். சரியா? ஜீரோ பாருங்கன்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தீங்களா? ஜீரோ எங்கேயுமே முட்டை ஆம முட்டைன்னு எல்லாம் கலாய்ச்சிட்டு இருந்தீங்களா? எங்க அண்ணன் சீமான் தெளிவா சொன்னாரு, என் பொண்ணை தொட்டா நெஞ்சில பாயும் தோட்டான்னு. அதோட அர்த்தம் என்ன? அதெல்லாம் புரிஞ்சிருந்தா தானே உங்களுக்கு. ஓட விட்டு சுட்டுருவேன் என்கவுண்டர்லன்றத இன்டைரக்டா சொல்லிட்டு இருந்தாரு. எப்படி ஓட விட்டு சுடுவேன்ட்டு? பாலியல் குற்றவாளியே ஒருத்தவன் என் கிட்ட மாட்டிருக்கானா, அவன் இங்க தப்பிச்சுட்டான், அங்க ஏதோ அடிச்சுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி அவனை ஓட விட்டு சுட்டுறலாம் அப்படின்றதுதான் அதோட அர்த்தம். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இது வந்து சட்டத்திலே இடம் இருக்குது. நான் ஓட விட்டு சுட்டேன், முடிஞ்சு போச்சு. இதுக்கு யாரும் வரமாட்டாங்க, கேஸ் போட்டுக்கிட்டு இல்ல ஹியூமன் ரைட்ஸா கிளம்பி வரமாட்டாங்க. இவன் இந்த மாதிரி ஆட்களுக்கு முட்டு கொடுக்க எவனுமே வரமாட்டான். எங்க அண்ணன் சீமான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருந்தார். நாங்களாம் ரொம்ப தெளிவா இருந்தோம். இப்பயும் சொல்றோம், 19 லட்சம் பேர் என்டிகளை ஓட்டு போட்டோம், எல்லாம் தெளிவா இருக்கானுங்க. நீங்களாம் எங்ககிட்ட வரவே முடியாது. எங்களுடைய தெளிவான அரசியலுக்கு நீங்களாம் 0%. நிறைய ஓட்டைகள் இருக்குது. ஒவ்வொரு ஓட்டையா இந்த 5 வருஷத்துல பாப்பீங்க. வாங்க. விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு, சட்டம் நடவடிக்கை எடுக்கப்படும், கடும் நடவடிக்கை. இதான் போன ஸ்டாலினும் சொல்லிட்டு இருந்தாரு, ஜெயலலிதா அவர்கள், அவங்க எல்லாருமே இதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இதேதான் இவரும் சொல்றாரு. இது என்ன சட்டம்? சட்டத்துல இருந்து தப்பிக்க தான் முடியும். சட்டத்துல இருந்து உள்ள போயிட்டு கொஞ்ச நாள் வெளியே வரதுக்கும் இல்ல சட்டத்துல போயிட்டு உட்காந்துட்டு ஜெயில நல்லா சாப்பிட்டு இருக்கிறது தான் சட்டமா இருக்குது. இவங்க தூக்கி சாவடிக்கிறதுக்கும் எந்த சட்டமும் கிடையாது. இது வக்கீல்களுக்கே தெரியும். சரியா? டிவிக்கு ஒரு பெண் அமைச்சர் கிட்ட போயிட்டு கேக்குறாங்க, அமைச்சர் தானே நீ? அந்த பெண் அமைச்சர் பேரு தெரியல, அந்த லூசு சொல்லுது, சிரிச்சுக்கிட்டே பதில் பேசுது. அங்க பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு, இது தகுந்த நடவடிக்கை என்ன எடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு மீடியா கேக்குறப்ப பல்ல காட்டின்னு பேசிட்டு இருக்குது. கமெண்ட்ல போயிட்டு இன்னும் நல்லா மேக்கப் போட்டுக்கிட்டு நல்லா சிரிச்சு பேசுமான்னு சொல்லிட்டு வந்தேன். இவ்வளவு கேவலமா. அதுவும் இன்னொரு விஷயம், அந்த பெண் அமைச்சர் சொன்னாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா கேளுங்க, பாலிடிக்ஸ் கேட்காதீங்க. ஏமா அமைச்சர் கிட்ட தான் பாலிடிக்ஸ் கேட்பாங்க, ரோட்ல போறவங்க கிட்ட கேட்க மாட்டாங்க. இதுவே தெரியல. இது வேற அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே பேசுது. இவங்க இப்படியாப்பட்டவங்கள தான் அமைச்சராக்கி வச்சுக்கிறீங்க. இப்படியாப்பட்டவங்கள தான் அமைச்சராக்கி வச்சு நாட்டை நாசம் பண்ண போறீங்க. நாசம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சில ஆரம்பங்கள் ஆயிட்டு இருக்குது. கேவலமா இருக்குது. ஆனா இந்த 1,70,00,000 பேர் உங்ககிட்ட தான் நான் பேசியிருக்கேன். விஜய் நான் குறை சொல்லவே இல்லை. எங்களுக்கு தெரியும் அவரை பத்தி, அவர் யாருன்ட்டு. உங்களை தான் நாங்கள் கேள்வி கேட்கிறோம். இப்பயும் சொல்றேன், அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண் குடும்பங்களுக்கு நீதி கிடைக்கலன்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு முக்கிய காரணமே நீங்க தான். சரியா? இதுவே அண்ணன் சீமானுக்கு போட்டிருந்து இன்னைக்கு இது நடந்திருந்து இந்த ஒரு வாரத்துல அவனை போட்டு தள்ளியிருப்போம். நீங்க போட்டு தள்ளலாம் கேட்டிருக்கலாம். நீங்க ஓட்டு போடல, எதுவும் பண்ணல, கேட்கறதுக்கு ரைட் சைடு கிடையாது, மூடிட்டு இருங்க.